வேகமாக வாசிக்கலாம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? மல்கியா இங்கிலீஷ் இருக்குது. மலாக்கி chapter 3 verse 2 and 3. நிறைய பேர் இங்கிலீஷ்ல சொன்னாங்க இருக்காங்க. ஓகே வாசிங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். லேவியர்களை புடமிட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய புடமிடுகிற அக்கினி வெளிப்படுகிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆசாரியர்களாய், லேவியர்களாய் இருக்கிறோம். அதுல டவுட் இருக்கா? இல்லை. அப்போ நம்மை புடமிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க, கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி. நீங்க அவருடையவர்கள் தான், அவருடையவர்களாகவே இருக்கும்படி உங்களை புடமிடுகிறார். எப்படி புடமிட முடியும்? அவர் புடமிடுகிற அக்கினியை வைத்து கழிவை வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் அந்த கண்ணாடியில முகத்தை பார்க்கும்போது நம்ம முகம் தெரியல அப்படின்னா அழுக்குது. அதை கிளீன் பண்ண உடனே என் முகம் அப்படியே தெரியுது. அது மேல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கு உங்களை குறிச்சிருக்கிறாரு. அப்படின்னு என்னது? ஜான் வெளியே தெரியக்கூடாது, இயேசு வெளியே தெரிய வேண்டும் இல்லையா? அப்ப என்னுடைய பெயர் நான் வெளியே தெரியக்கூடாது, இயேசு எனக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா பல நாட்கள் என்னாச்சு அப்படின்னா, நானே தான் வெளியே வந்துட்டு இருக்கேன், என் பலவீனம் தான் வெளியே வந்துட்டு இருக்குது, என் கோபம் தான் வெளியே வந்துட்டு இருக்குது, என்னுடைய எல்லா விதமான மாம்சீக கிரிகள் வெளியே வந்துட்டே இருக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, இல்ல 21 நாள் இவங்களை புடிச்சு வச்சு என்னுடைய புடமிடுகிற அக்கினி அனுப்பி அந்த அவருடைய மாம்சீகங்கள், அவருடைய பலவீனங்கள், அவங்களால ஜெயிக்க முடியாத கழிவுகளை வெளியே எடுத்துட்டா ஒரு சுத்த பொண்ணா கண்ணாடி கிளீன் பண்ண மாதிரி வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டா எப்படி முகம் தெரியுதோ அப்படி எண்ணில் அவருடைய முகத்தை பார்க்கும்படி தேவன் வாஞ்சையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவரை வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடியாய் இருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு பொன், சுத்த பொன், ஒரு சொலிக்கிற ஒரு பொன் எப்படி இருக்குமோ அது மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால லேவியர்களை நான் விட மாட்டேன். லேவியர்கள் எஸ்கேப் ஆக முடியாது. லேவியர்களை நான் புடமிட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வைராக்கிய வாஞ்சையாய் இந்த நாட்கள்ல நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒரு நாள் என்ன விட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால நம்மை புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த பொன்னை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம தியானிச்சோம். ஏன் அதை தியானிச்சோம்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது அது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறிக்கிற ஒரு அடையாளமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல நடந்த எல்லா காரியமுமே புதிய ஏற்பாட்டுல நடக்கிறதுடைய நிழலாட்டமாய் இருந்தது. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரமும் என்னை வெளிப்படுத்துகிற ஒரு சித்திரமாய் இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அது பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. இது என்னுடைய ஆவியை குறிக்கிறது. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில தேவனுக்கும் எனக்கும் உள்ள ரகசிய உறவையும் ரகசிய தொடர்பையும் குறிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படும்படி அவருடைய புடமிடுகிற அக்கினிக்காக அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய அபிஷேகத்தின் மூலமாய், நம்முடைய சமர்ப்பணத்தின் மூலமாய் கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை புடமிட்டு நம்முடைய ஆவியில ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதே நேரத்துல பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல 3 பொருள்கள் இருந்தது. ஒன்று குத்து விளக்கு, இன்னொன்று தூப பீடம், இன்னொன்று சமூகத்து அப்பம். அப்பம் வைக்கிறதான ஒரு மேசை, சமூகத்து அப்பம் வைக்கிறதான ஒரு மேசையை அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 3ஐ குறித்து நாம் தியானிக்கிறதுக்கு முன்பாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சுற்று பாகத்துல ஒரு ஃபென்சிங் மாதிரி அல்லது சுவர் போல
மரத்தால் செய்யப்பட்ட பலகைகள் வைக்கப்பட்டிருந்தது. நம்ம முதல்ல தியானித்தது மாதிரி இந்த மரம் என்பது மனுஷியத்தையும் பொன் என்பது தெய்வீகத்தையும் குறிக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட அந்த பலகைகள் பொன்னால் மூடப்பட்டிருந்தது. இது ஒரு விசுவாசியை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு விசுவாசியை அடையாளப்படுத்தும் போது நேற்றைக்கு நம்ம வாசிக்கலாம் மீண்டுமாக யாத்திரையாளர் புஸ்தகம் 36வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 36 verse 20. வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்தி மரத்தால் செய்தான். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கிற பலகைகள் அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நாம் தலை குனிந்து நிற்பதற்காக அல்ல, தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எகிப்துல 430 வருஷம் அடிமைகளாக அவர்கள் ஒரு நாளும் விடுதலை இல்லாதபடிக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி கூனி குறுகியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலையாக்கி கொண்டு வந்து இங்க வந்து நீ தலை குடிச்சு நிக்க கூடாது, உனக்கு ஒரு தேவைன்றதுனால நீ தலை குடிச்சு நிக்க கூடாது, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ வெட்கப்பட்டு நிக்க கூடாது, நிறைய புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி நீ கேவலப்பட்டுற கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அடையாளப்படுத்தி என் ஜனங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த பலகையை நிமிர்த்தி வைக்கும்படி மோசேக்கு கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபடி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்கும்படி அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வசனங்கள், அவருடைய சபை, ஆவியானவர் என்றெல்லாம் நிறைய நமக்கு கொடுத்து நம்மை தலை நிமிர்ந்து நிற்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து நேற்றைக்கு நம்ம தியானித்தோம். இப்போ அந்த பலகையை தலை நிமிர்ந்து நிற்கணும்னு வச்சிட்டாரு. டைமென்ஷன் கொடுத்திருக்கிறாரு. அடுத்த வசனத்துல போட்டிருக்குது 1.5 முழ அகலம் 10 முழ நீளமாக அது வெர்டிகலாக இருக்கிறது. சரி, இப்போ அந்த பலகையை எடுத்துட்டு வந்தாச்சு, கையில தூக்கிட்டு வந்தாச்சு. தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சேன், பலகையை வச்சுட்டேன், நேரம் நிறுத்திட்டேன். அது படுக்க வைக்கிறதுக்குள்ள நேரம் தான் நிக்கணும்னு சொல்லிட்டேன். கொண்டு வந்து இப்படி நேரம் நிறுத்திட்டேன், விட்டுட்டு போயிட்டேன். என்ன ஆயிடும்? ஒன்னா என் தலையில விழுகும், இல்லைன்னா உங்க தலையில விழுகும் இல்லையா? போய் நிறுத்திட்டா ஒன்னா என் தலையில விழுகும், இல்லைன்னா இன்னொருத்தர் தலையில விழுகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன், ஆனா நீ விழக்கூடாது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 Corinthians chapter 10 verse 12. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நமக்கு என்ன சந்தோஷம், ஆண்டவரே என்னை தலை நிமிர்த்த போகிறீர் ஆண்டவரே, நான் தலை நிமிர்ந்து நிக்க போறேன் ஆண்டவரே, நான் எழுதி பிரகாசிக்க போறேன் ஆண்டவரே, சந்திரனை தொட முடியாத ஆண்டவரே, எல்லாம் நம்ம அறிக்கை பண்ணும்போது வைராக்கியமா இருக்கும், ஜெயிக்கும் போது வைராக்கியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படாத, நீ நின்று கொண்டிருக்கும் போது நீ பெருமை கொள்ளாத, நீ நிக்கிறேன்னு நினைச்சிட்டு நீ அசால்ட்டா இருக்கிறாத, விழாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும் 430 வருஷம் என்னுடைய கண்ட்ரோல்ல நீ இருந்த, 430 வருஷம் நீ விடுதலையாக முடியாதபடி உன்னை நான் சிறை வச்சிருந்தேன். ஒரு ராத்திரியில என்ன நீ ஏமாத்திட்டு நீ போயிட்ட வெளியில, ஒரு ராத்திரியில நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிட்ட, விக்கிரகத்தை நீ தூக்கி போட்டுட்ட, ஒரு ராத்திரி உன்னுடைய குலதெய்வம் பாரம்பரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்துட்ட. நீ வந்துட்டு உன்னுடைய ஆண்டவர் உன்னை நிமிர்ந்து நிக்கணும்னு சொல்றாரா? நீ அதிகாரத்துல நிக்கணும்னு நினைக்கிறியா? நீ சாட்சியா நிக்கணும்னு நினைக்கிறியா? உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்னு சொல்லி உன்னை விழ வைக்கும்படி அந்த பலகை நிமிர்ந்து நிற்க கூடாது. ஒரு விசுவாசி நிமிர்ந்து நிற்க கூடாது, அதிகாரத்தோடு நிற்க கூடாது, வல்லமையோடு நிற்க கூடாது, எழுந்து நிமிர்ந்து நின்று தேவனை வெளிப்படுத்த கூடாது என்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற சத்துருவை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விழப்படணும்னு நினைக்கிற, உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிற சத்துருவை அவருடைய புடமிடுகிற அக்கினி அனுப்பி சுட்டெரித்து உங்களை ஸ்திரமாய் நிறுத்த
நிறுத்தி நிற்கும்படியாய் நிலை நிறுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் உங்களை விழுவதற்காக அவர் அழைத்து கொண்டு வரல. பல நேரங்களில் நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க சொல்றீங்க சந்தோஷமா தான் இருக்குது, வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது, ஆனால் ஒரு நாளுக்கு 4 தடவை நான் விழுகிறேன். ஆண்டவர் ஒரு மாசத்துக்கு பாதி நான் கீழே விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, சில நாட்கள் எழுந்து நிற்க முடியாம படுத்தே கிடக்கிற ஆண்டவரே, என்னால நிலைச்சு நிற்க முடியல. இந்த மாசமாவது நான் நிக்கலாம், இந்த ஜெபத்துக்கு அப்புறமா நான் நிக்கலாம், நான் தீர்மானம் பண்றேன். எத்தனையோ தீர்மானங்கள், எத்தனையோ சமர்ப்பணங்கள், எத்தனையோ தடவை ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். சபையில வசனத்தை கேட்கும் போது, வார்த்தைகளை நோக்கி வரும்போது, நீர் எனக்கு உணர்த்தும் போது, எத்தனையோ முறை நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. ஆனாலும் என்னால நிக்க முடியலையே. அப்படின்னா ஏன் என்னால நிக்க முடியல? பல நேரங்கள் ஆண்டவர் மேல கோபம், பல நேரம் ஆண்டவர் மேல அவிசுவாசம், அவ்வளவு என்னால முடியாது என்று சொல்லி நீங்களே சில தீர்மானங்களை எடுத்து விட்டுட்டீங்க. இதெல்லாம் இவ்வளவுதான் போல, டேம்பரா தான் நிக்கும் போல, சில நேரம் கீழே தான் விழுகும் போல. இல்ல 30 டிகிரி கிடையாது, 40 டிகிரி கிடையாது, 45 கிடையாது, 85 கிடையாது, 90 டிகிரில ஸ்ட்ரைட்டா நிக்க முடியாது. உன்னை அழைத்திருக்கிறார், அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. இல்ல 45 ஓகே, இல்ல 30 ஓகே, இல்ல 80 வரைக்கும் நிக்கிற ஓகே. இல்ல மகளே, ஒரு பாயிண்ட் கூட, ஒரு மைக்ரான் கூட விட்டு கொடுக்கிறதுக்கு அவர் தயாரா இல்ல. உன்னை 90 டிகிரி நீ வெண்கல அலக்கம் போல சத்துருவுக்கு எதிராக நீ நிக்கணும். எனக்கு முன்பாக நீ தைரியமாய் நிக்கணும், எனக்கு முன்பாக நீ வைராக்கியமா நிக்கணும் தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில ஒரு நாள் வந்து 90 டிகிரில 2 நாளுக்கு மேல நம்ம கண்டினியூ ஆனதே கிடையாது, ஒரு வாரத்துக்கு மேல கண்டினியூ ஆனதே கிடையாது. எனக்கு யாரையாவது சொல்றது, இந்த 21 நாள் இந்த இடத்துல ஒரு ஆபரேஷனை பண்ணி உன்னை ஸ்ட்ரைட்டா நிக்க வைக்கும்போது, உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல நீ விழாதபடிக்கு வைராக்கியமா நிக்கபடி அவருடைய லேவியர்களை செலக்ட் பண்ணி உட்கார வைத்திருக்கிறார். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ ஆரோனுடைய உண்மையில அழைப்பு இருக்கிறது, உண்மையில தரிசனம் இருக்கிறது, உண்மையில தேவ திட்டம் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, அதனாலதான் உன்னை இன்னைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை விழ வைக்கிறதுக்கல்ல, நீ சாட்சி கொடுக்கிறதுக்கல்ல, நீ தோற்று தோல்விதான் என்னுடைய கிறிஸ்டியன் லைஃப்னு சொல்லி நீயே ஒரு சர்டிபிகேட் உண்டாக்குறதுக்கல்ல. இது கல்வாரி சிலுவையில கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட். இது பிசாசை ஜெயித்து நான் ஜெயிச்சதுனால நீயும் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உனக்காக ஏற்படுத்திப்பட்டதை நீ பெற்றுக் கொள்ளும்படி இன்னைக்கு ஆவியானவர் உனக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தோத்து போக மாட்டேன் சொல்லுங்க வாயிலை திறந்து. இனி நான் சாய மாட்டேன், ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இனி நான் சாட்சி கொடுக்க மாட்டேன், இனி சாயதுக்கான வழி இல்ல, நான் நிக்க போறேன். ஆண்டவர் உங்களை நிறுத்த போகிறார். அப்போ பலகைய வச்சா சாண்டு வச்சா ஒண்ணு பெசலைகள் மேல விழுகுது, அந்த பக்கம் மோசே மேல விழுகுது, இல்லைன்னா ஜனங்கள் மேல விழுகுது, இல்லைன்னா கீழே ஏதாவது அடிக்கணும். அப்போ பலகையை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும். இப்ப நான் நிக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்தா தான் நிக்க முடியும். அந்த ஸ்டாண்ட் தான் என்னுடைய பாதம். பாதம் பாருங்க, முன்னாடி நீங்க இருக்கு அப்படின்னா தொப்பை முன்னாடி தான் இருக்கு, முகம் ப்ரொஜெக்ஷன் முன்னாடி தான் இருக்குது, வெயிட் எல்லாம் ஃப்ரண்ட் சைடு இருக்கு. அதனால பாதம் முன்னாடி சைடு இருக்குது, நீட் வச்சு பின்னாடி ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா பின்னாடி நீட் வச்சிருப்பாரு. ஆண்டவர் பேலன்ஸ் கொடுப்பாரு, சாயும் போது இந்த கால் பேலன்ஸ் பண்ணும். பாதங்கள் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 36 verse 20. யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம், சரி 36ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசஸ்தலத்தில் 24ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 20 பலகைகளை கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான். ஒரு 40, நீங்க அந்த அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிப்பாங்க. 40 வெள்ளி பாதங்கள். நான் முதல்ல சொன்னேன், பலகையை நிறுத்தும் போது அது சாயக்கூடாதுன்னு ஆண்டு முடிவு பண்ணிட்டேன். நீங்க அதை ஃபுல்லா வாசிச்சு பார்த்துங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க. இந்த சைடு 20 பலகை, 1 10 20 பலகை, இந்த சைடு 20 பலகை, முன்னாடி சைடு உள்ள அங்க 8 பலகை. எவ்வளவு ஆச்சு? 20 + 20 40 + 8 48. இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று, எத்தனை ஆச்சு இப்போ? 50.
பலகை கரெக்டா 50 பலகை தான் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 50வது நாள் என்பது பெந்தேகோஸ்தே நாள். அது பரிசுத்த ஆவியானவருடைய நாள். அவர் சொல்றாரு, பலகை நிக்கணும்னா பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இருந்தால் தான் நீ நிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியுடைய மகிமையினால உன்னை எங்க நிறுத்தினாரோ அந்த இடத்துல நிலைநிறுத்தபடி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அதனாலதான் இந்த 21 நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட புடமிடுகிற அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னை புடமிட்டு நேரம் நிக்காததுக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அதை புடமிட்டு நிறுத்தபடி ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். இப்போ அது சாயக்கூடாது. அது சாயக்கூடாதுன்னா பாதம் கண்டிப்பா வேணும். அப்ப என்ன பண்றாரு? வெள்ளியில பாதத்தை செய்ய சொல்லிட்டாரு. மரத்திலே ஒரு ஸ்டாண்ட் அப் பண்ணிருக்கலாமே, இரும்புல ஒரு ஸ்டாண்ட் அப் பண்ணிருக்கலாமே. இதையே வெள்ளியில ஸ்டாண்ட் அப் பண்ணாரு. வெள்ளி என்பது மீட்பினுடைய அடையாளம், பொன் என்பது தேவனுடைய மகிமை. வெள்ளி அப்படின்னா மீட்பினுடைய அடையாளம். வெள்ளினாலே மீட்பு. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். 1 பேதுரு 1 Peter chapter 1 verse 18. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த
இன்னைக்கு அந்த கோலும் தடியும் உங்களை தேர்ச்சி உங்களை வைராக்கியமாக இருக்கும்படி ஆண்டவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். வாசிக்கலாம் வேகமாக வாசிக்கலாம். சங்கீதம் 85 10வது வசனத்தை Psalms 85 verse 10 வாசிங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முன்பு செல்லும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணுவாங்க? கிருபை ஒரு பக்கம் இருக்குது, சத்தியம் ஒரு பக்கம் இருக்குது. என்னுடைய மீட்புல, என்னுடைய ரட்சிப்புல கிருபைக்கு ஒரு பிரதானமான ரோல் இருக்குது, சத்தியத்துக்கு ஒரு பிரதானமான ரோல் இருக்குது. தாவீது தீர்க்கதரிசனமா சொல்றாரு, கிருபை பவர்ஃபுல்லா இருக்குது, கோலும் தடியும் கிருபையும் சத்தியம் ரெண்டு இருக்குது. ஆனா தாவீது சொல்றாரு இது சந்திக்கும் அப்படின்றது, அது மீட் பண்ணும். யோவான் 1:17 John the Gospel chapter 1 verse 17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் அது உண்டாகிற இடம் அல்லது அது கனெக்ட் ஆகிற இடம் எதுவாமா? இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கிருபையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. அப்போ என்னை மீட்டு கொண்டவர், என்னுடைய மீட்பர், என்னுடைய ரட்சகர் அன்னைக்கு வெள்ளிப்பாதத்துல அந்த பலகை இருந்துச்சு. அது நிழல். புதிய ஏற்பாட்டுல இந்த மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவர் மேலதான் நான் நிக்கிறேன். கற்பாறையில கட்டப்பட்ட வீடு இது, மணல்ல கட்டப்பட்ட வீடு இல்ல, இது எகிப்தில் இருக்கிற வீடு இல்ல, இது இருளுக்குள்ள இருக்கிறது அல்ல, இது கற்பாறையில கட்டப்பட்ட வீடு. அது இயேசு மேல கட்டப்பட்ட வீடு. அது கிருபை மேலையும் சத்தியத்தின் மேலையும் நின்று கொண்டிருக்கிற வீடு. இது புயல் அடிக்கலாம், மழை அடிக்கலாம், அந்த வீடு நிலைத்து நின்றது என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. உன்னுடைய பலகை, உன்னுடைய வாழ்க்கை சாய்த்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்க இயேசுவை மையப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த ரட்சிப்பு என்ற வாழ்க்கையினாலே இயேசுவை மையப்படுத்துற வாழ்க்கை. அந்த இயேசுவை ஏன் தேடணும்? இயேசுவை ஏன் பார்க்கணும்? அந்த இயேசுவை எப்படி தேடுவது? வசனத்துல தேடுறோம், சபையில தேடுறோம், வார்த்தைகளை நம்ம காதுல கேட்கும்போது தேடுறோம். இந்த இயேசுவுக்குள்ளாக கிருபையும் சத்தியமும் இருக்கிறது. இயேசுவை நீ தேடும் போது உன் மேல கிருபை வெளிப்பட ஆரம்பித்து விட்டது, உன் மேல உன்னுடைய சத்தியம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. இயேசுவிடத்துல நீ போகும்போது உன்னை சாய்ந்து விழாமல் இருக்கும்படி, உன் பலகை கீழே விழாமல் இருக்கும்படி, நீ தடுமாறாமல் இருக்கும்படி கிருபையும் சத்தியத்தையும் கோலையும் தடியும் அனுப்பி அவர் உன்னை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த இயேசுவை நீங்க உறுதியாய் பிடித்தால், இந்த ரட்சிப்புல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, ஒரு நாளும் இடறி போக மாட்டீங்க, ஒரு நாளும் சாஞ்சு போக மாட்டீங்க. அந்த இயேசுவுக்குள்ள கிருபையும் சத்தியமும் இருக்கிறது. ஹalleluya. அந்த பலகை ஒரே பாதத்தை பெருசா பண்ணினா கூட நின்று இருக்கும். ஆனா ரெண்டு பாதங்களை செஞ்சு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த ரெண்டு பாதத்துல அந்த பலகையை நிறுத்தி அது பொன்னால் மூடி அப்படிப்பட்ட பலகைகளாக நீ சுத்தி இருக்குது. அப்படின்னா என்னுடைய சபையில என்னுடைய விசுவாசிகள், என்னுடைய பிள்ளைகள் அங்க நிலைச்சு நிக்கணும், அசையக்கூடாது, தள்ளி விடா கூட கீழே விழுகக்கூடாது, ஸ்ட்ராங்கா நிக்கும்படி கிருபையும் சத்தியத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப கிருபையை குறித்து பார்க்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீ ஏன் கிருபையை தெரிந்து கொள்ள வேண்டும்? இன்னொரு வசனம் அதை வாசிங்க. யோவான் 17:17 John chapter 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினால அவங்களை பரிசுத்தமாக்குங்க, அவருடைய வசனமே சத்தியம். அப்ப பாருங்க, கிருபையும் சத்தியமும் நமக்கு தேவை. அப்போ சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் வசனம் என்ன சொல்லிருக்குது வாசிங்க. எபேசியன்ஸ் chapter 2 verse 8.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிருபை எனக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருபை என்றால் என்ன அப்படின்னா, எனக்கு தகுதியே இல்லாத இடத்துல எனக்கு கொடுக்கக்கூடிய ஈவுக்கு பேர் கிஃப்ட் இல்லையா? அந்த கிஃப்ட்டுக்கு பேர் தான் கிருபை. சரிங்களா? அந்த கிஃப்ட்டுக்கு பேர் தான் கிருபை. அப்ப கிஃப்ட் இங்க இருக்குது, இங்க நான் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படணும் அல்லது விடுதலையாக ஏதோ விஷயம் இருக்குது. அப்போ நான் இந்த கிருபையை அல்லது அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நடுவுல விசுவாசத்தின் மூலமாக தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சாஞ்சு போறேன், நான் விழுந்து போறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சும்மா நீ விசுவாசிச்சா போதும், நீ நம்பினா போதும். நீ சாயாம இருக்கிறதுக்கு, நீ தோற்று போகாம இருக்கிறதுக்கு, நீ விழுந்து போகாம இருக்கிறதுக்கு, நீ ஸ்திரமாய் இருப்பதற்கான சகல கிருபைகளும் ஆல்ரெடி உனக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிஃப்ட் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் நீ இந்த விசுவாசம் என்ற ஃபார்முலால போகாம வேற வழியிலேயே வந்துட்டு இருக்கிறதுனால உனக்கு வர வேண்டிய கிஃப்ட் வரவில்லை. நீ சாய்ந்து போகிறாய். உன்னுடைய முயற்சிகளே உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வந்து விட்டது. ஆண்டவரே, நீ சரணடைந்தீனா என்னைக்கும் நீ ஜெயிச்சிருக்கலாம். அவன் பாதத்துல போய் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு விழுந்திருந்தீங்கன்னா என்னைக்கும் நீ சக்சஸ்ஃபுல்லான மனுஷியா மாறி இருக்கலாம். பல நேரங்களில் முயற்சி எடுக்கிறது, அப்புறம் விட்டுறது, டென்ஷன் ஆகி முயற்சி எடுக்கிறது, டென்ஷன் ஆகி விட்டுறது. இப்படி பல நாட்கள் பிசாசு உங்களை தோற்கடிச்சு கொண்டிருக்கிறான். ஆனா நீங்க ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய குடமிடுகிற அக்கினி கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற எல்லா கட்டுகளையும் கழிவுகளையும் சுட்டெரித்து உனக்கான கிஃப்ட, உனக்கான வெகுமதிய, உனக்கான கிருபைய அப்படியே கொஞ்சம் கூட சிந்தாம செதறாம உன் மேல கொண்டு வந்து உன்னை நிறுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஏடிஎம்ல போய் பணம் இருக்கு, கார்டை போட்டு ராங் பாஸ்வேர்ட் அடிச்சோம்னா பணம் வருமா? பின்னாடி பல நேரங்களில் என்ன பண்றோம்? டென்ஷனா இருக்கு முடியல, செமத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு நம்பரை மாத்தி போடுறோம். பல நேரங்களில் நம்பரை மாத்தி போடுறீங்க. நீ எத்தனை தடவை நம்பர் கார்டு வேணாலும் போய் பிளாக் ஆயிடும். உனக்கு ஒரு நாள் பணம் வராது. நீ அழுகலாம், புலம்பலாம், கோவப்படலாம், டென்ஷன் ஆகலாம். அவ்வளவுதான். நீ இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகும்போது ஆண்டவர் ஏதோ தரிசனம் கொடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணி உங்களை மாத்துவார் நினைக்கிறீங்களோ? ஒன்றும் நடக்காது. பிசாசு சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு நாள் உனக்கு விடுதலை நடக்காது. நீ இவ்வளோ டென்ஷன் ஆகி, இவ்வளோ மூர்க்கமாகி, இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறதுக்கு பதிலா ஆண்டவர் பாதத்துல போய் ஜெபிக்கிறது கூட எனக்கு பலன் இல்லப்பா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. உங்க பாதத்துல நான் விழுகிற ஆண்டவர்னு சொல்லி விழுந்தா அளவில்லாத கிருபை என்னைக்கு நீ பெற்றுக்கொண்டிருக்கலாமே. நீ தோற்று போகாம நீ ஜெயிச்சிருக்கலாமே. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய வல்லமை விளங்கக்கூடிய பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. 2 Corinthians chapter 9 verse 12. Sorry, 2 Corinthians chapter 12 verse 9. 12ஆம் அதிகாரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். பாருங்க, கிறிஸ்துவினுடைய வல்லமை என் மேல தங்கும்படி சந்தோஷமா இருக்கிறேன். பவுலுடைய பாருங்க, எனக்கு டென்ஷன் தோல்வி எனக்கு வரும்போது பவுலுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த தோல்வி வரும்போது நான் என்னுடைய சுயத்துல, என்னுடைய எமோஷன்ல நான் எது பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இப்படி வரும்போது நார்மலா இருக்கும்போது ஆர்டர் நீ ஏன் ஜெபிக்கலன்னு கேட்குறேன். நார்மலா இருக்கும்போது ஏன் நேரத்தை வாசிக்கல, ஏன் ஆராதிக்கலன்னு கேட்பாரு. பவுலுடைய ஸ்டைல சொல்றேன். ஆனா எனக்கு டென்ஷனா இருக்கும்போது, நான் ஆரத்தில் இருக்கும்போது, சோதனையில் இருக்கும்போது கேட்க முடியாதுல்ல. பவுல் சொல்றாரு, எனக்கு ஈஸியா போச்சு. நான் டென்ஷனா இருக்கும்போது ஆண்டவரே படுத்துக்கிறேன். அவருடைய வல்லமை என் மேல தங்க ஆரம்பிச்சது, அவருடைய கிருபை என் மேல இறங்க ஆரம்பிச்சது. ஈஸியான ஃபார்முலா, அவருடைய பாதத்துல போய் படுத்துரு. சவுல் இருக்காருல்ல, பழைய ஏற்பாட்டு சவுல், இவர் பயங்கரமான பேர்படி, பல முயற்சி. குறிகாரிட்ட போய் கேட்கறது, சாமுவேலுக்கு ஆள் அனுப்புறது, பல முயற்சி. தாவீது செஞ்சதிலேயே
பெரிய அக்கிரமம், ஆனா போய் சரண்டர் ஆயிட்டாரு, கீழே போய் படுத்துட்டாரு. அளவில்லாத கிருபை அவர் மேல வெளிப்பட்டுச்சு. அந்த தாவீதோட ஃபார்முலால நடக்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு போராட்டம் வரும்போது, உனக்கு சோதனை வரும்போது, நீ வேதனை வரும்போது, நீ ஃபெயிலியர் ஆகும்போது, ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் உனக்கு வரும் எனக்கு தெரியும். அதனாலதான் கிருபைன்ற ஒரு செக்ஷன்ல வச்சிருக்கிறேன், அதனாலதான் கிருபைன்ற ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன், அங்க என்னுடைய வல்லமை அப்படியே உள்ள வச்சிருக்கிறேன், பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். உன்னுடைய சரீரத்தை உன்னால ஜெயிக்க முடியாதத, உன் மைண்ட்ல உன்னால ஜெயிக்க முடியாதத ஆண்டவரே நீ கூட்டாலே என் கிருபையை ஓபன் பண்ணி என்னுடைய வல்லமை உன்னால வெளிப்படுத்தி நீ ஜெயிக்க வைக்கும்படி, உன் தலையை நிமிர்த்தும்படி என் கிருபை உனக்கு போதும். போதும் அப்படின்னு போதும். உன் ஆயுசுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இதுவரை நீ பார்க்காத எந்த மனுஷ ஜென்மமும் அனுபவிக்காத ஒரு பிரச்சனை உனக்கு வந்தாலும் என் கிருபை அவ்வளவுதான், விஷயமே அவ்வளவுதான். இது போதுன்றாரு. ஆனா நம்ம என்ன வந்து இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி ஒண்ணு வந்ததில்லை. உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் உள்ள வந்து? உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி டென்ஷன் வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரிய வேண்டாம், பரவாயில்ல. உலகத்துல எந்த மனுஷன் வர்றதுக்கு அதிகமா கூட உங்களுக்கு வரட்டும். ஆனா அதை முறியடிக்கக்கூடிய கிருபை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய கிருபை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. உன்னை கண்ணீரை துடைக்கிற கிருபை அவர்கிட்ட இருக்கிறது. உன்னை விடுதலையாக்குகிற கிருபை அவர்கிட்ட இருக்குது. உன்னை சுகப்படுத்துகிற கிருபை அவர்கிட்ட இருக்கிறது. உன்னை உற்சாகப்படுத்துகிற கிருபை அவர்கிட்ட இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிருபை என்ற செக்ஷன்ல உனக்கு சப்ளை பண்ணும்படி பரலோகம் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உனக்கு என்ன செக்ஷன்ல வேணும்? உனக்கு என்ன பிரச்சனை வேணும்? பண விஷயமா, படிப்பு விஷயமா, வேலை விஷயமா, குடும்ப விஷயமா, ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதா, ஆவிக்குரிய சம்பந்தப்பட்டதா, எல்லாமே இந்த செக்ஷன்ல போய் அட்டெண்ட் பண்ணு. கிருபை என்ற வழியில போ. சரண்டர் ஆகி உன்னுடைய மூளையை ஆஃப் பண்ணி உன்னுடைய அனுபவத்தை, உன்னுடைய பேச்சை, உன்னுடைய எமோஷனை குறைச்சு அப்படி எமோஷன்ல அழுகிறதுல ஸ்பெண்ட் பண்ணு. அப்படி ஒரு எமோஷன்ல கத்தி ஆண்டவரேன்னு சொல்லி புருஷன் முன்னாடி சண்டை போடாம, பிள்ளைகளோட சண்டை போடாம ஆண்டவரே கத்துங்க. வானம் திறக்கப்பட்டு உனக்காக அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாயிடும். என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. பல நேரங்களில இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளவே இல்லை. சொல்றேன், பலக நிற்கும். நான் வெள்ளி பாதத்துல தான் சும்மா நிற்க முடியாது. அந்த வெள்ளி பாதத்துல ஒன்று கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா உன்னால நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், அந்த கிருபையை அளவில்லாம நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கிருபை அளவில்லாம கொடுத்துருக்கேன். வாசிக்கிற வசனத்துல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான ஜேம்ஸ் chapter 4 verse 6. அவர் அதிகமான கிருபையை, எவ்வளவு கிருபை? அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அப்படின்னா உனக்கு தேவைக்கு அதிகமா கேட்டா கூட நான் கொடுக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறேன் அப்படின்றது. ஓ, இதெல்லாம் நம்ம என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் பிரச்சனையில உங்ககிட்ட இருக்க கிருபையே பத்தாத ஆண்டவரே. நம்ம பேச்சு அப்படிதான் இருக்கு. என்னோட பிரச்சனை இருக்கு பாருங்க, உங்க கிருபையே பத்தாத ஆண்டவரே, இன்னொரு தடவை ஒரு சிலுவையில் அடிச்சுட்டு இன்னொரு கிருபையை கொடுங்க. இல்ல, இதை விட 1000 பிரச்சனை வந்தா என் கிருபை உனக்கு போதும். அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறார் உங்க மேல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகமான கிருபை. இந்த பால் பிரதர் யுஎஸ் வரும்போது சொன்னாரு, அங்க ஏர்போர்ட்ல வரும்போது அவங்களோட பேக்கேஜ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு போல. அது அவங்க ஏர்லைன்ஸ் உடைய ப்ராப்ளம். அவன் என்ன பண்ணிருக்கான், இவங்க 5 டிக்கெட் ஏதோ டிலே ஆயிடுச்சு. ஒரு கார்டு கொடுத்து $500 என்ன வேணாலும் நீங்க வாங்கி சாப்பிடுவோம். ஏர்போர்ட் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடுவோம். இவர் சொல்றாரு, அதை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாஸ்டர், என்ன வாங்குறது அப்படின்னு. கடைசியில் நான் என்ன சொன்னேன், என் பிள்ளைகிட்ட என்னென்ன காஸ்ட்லியா சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டாரு. அவங்க போய் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நான் சொல்றாரு, அந்த ஒரு ஏர்லைன்ஸ் விடுங்க. இப்ப அந்த பிள்ளைங்க அப்பா கிட்ட தான் வாங்கினாங்க அந்த கார்டை. அந்த கார்டு சொல்லுது, உனக்கு என்ன வேணுமோ ஏர்போர்ட்ல நீ வாங்கிக்க, என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க, $500 என்ன வேணா நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, அந்த ஒரு டெம்பரரியான ஒரு $500 ஒரு கார்டு அந்த பிள்ளைகளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அந்த கல்வாரி சிலுவையில எனக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணிக்கிறாரு. எனக்காக அளவில்லாதபடி கிருபையை கொடுத்துக்கிறாரு. அந்த கிருபை என்ற கார்டை ஒரு கையில் கொடுத்துக்கிறாரு.
சொல்றாரு, இதை நீ யூஸ் பண்ணி என்கிட்ட நீ என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இதை நீ யூஸ் பண்ணி பிசாசை நீ ஜெயிச்சிடலாம் மகளே. இதை நீ யூஸ் பண்ணி சோதனை நீ ஜெயிச்சிடலாம். இதை நீ யூஸ் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதை நீ யூஸ் பண்ணி விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் அந்த கார்டை யூஸ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் அந்த கார்டை யூஸ் பண்ண போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அந்த கார்டு ஸ்வைப் பண்ணாமையே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவர் அந்த கார்டை கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளைங்க மம்மி ஒரு $10 கொடுங்க, மம்மி ஒரு $5 கொடுங்கன்னு சொல்லி மம்மியோட பேக்கெட்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிருந்தாங்க. அவர் ஆல்ரெடி உங்க கையில கார்டை கொடுத்துருக்காரு. பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் இந்த கட்டை உடைங்க, பாஸ்டர் இந்த ஜெபத்தை இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, போற நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எதுக்கு? கார்டு உங்க கையில் இருக்குது. மோசே முறையிடுறாரு, ஆண்டவரே ஜனங்கள் இப்படி பண்றாங்களே, செங்கடல் இப்படி இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னை பார்த்து நீ முறையிட்டு இருக்கிற மோசே, உன் கையில போல் இருக்குது, நீட்டு நீ செங்கடல் ரெண்டாக பிளந்து விட்டது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய இது பாருங்க, அவர் பிளக்கிட்டு செங்கடல் சொல்லியிருந்தா அப்பவே ஆண்டவரே நீர் எப்பேற்பட்டவர் சொல்லிருப்பாங்க. அந்த மகிமை எல்லாம் அவரே மகிமையில வாசம் பண்றவரு. நீங்க கொடுக்கிற மகிமை, நான் கொடுக்கிற மகிமை அவருக்கு வேண்டாம். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் ஜெயிச்சு மகிமைப்பட வேண்டும், என் பிள்ளைகள் அதிகாரத்துல மகிமைப்பட வேண்டும், என் பிள்ளைகள் செங்கடலை பிளக்கணும், என் பிள்ளைகள் எரிகப்பட்டை உடைக்கணும், என் பிள்ளைகள் டென்ஷன் ஜெயிக்கணும், என் பிள்ளைகள் கலகடத்தை ஓவர் கம் பண்ணணும், என் பிள்ளைகள் கவலையை ஜெயிக்கணும், என் பிள்ளைகள் தரித்திரத்தை ஜெயிக்கணும், என் பிள்ளைகள் பிசாசை முறியடிக்கணும், என் பிள்ளைகள் ஜெயாலியாய் வாழ்ந்து அவங்க கையிலேயே ஜெயிச்சார்கள் என்று நன்றி சொல்றது ஆலயத்துக்கு அவங்க வரணும். அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபையில வெயிட் பண்றேன். ஆனா இவங்க கண்ணீரும் கம்மலையும் அந்த ஆராதனையில பாட்டுருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 21 நாள் உபவாச ஜெபத்துல உன்னுடைய ஆராதனை செய்யறதின் ஆராதனையாய் விடுதலையின் ஆராதனையாய் மாறும்போது எப்படி ஜெயிச்சீங்க? ஒண்ணு இல்ல, கிருபை, அவ்வளவுதான். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். வாயில இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபையை கொடுத்திருக்கிறத